தாக்குதலில் ஈரான் உளவு பிரிவு தலைவர் உயிரிழப்பு. ஈரானில் 3 நாட்களில் 224 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல். அயன்டோம் வான் பாதுகாப்பை மீறி இஸ்ரேல் நகரங்கள் மீது ஏவுகணை மழை பொழிந்த ஈரான். ஹஃபா, டெல் அவீவ், ஜெருசலேம் நகரங்களில் கடும் சேதம். இந்தியா பாகிஸ்தான் மோதலை நிறுத்தியது போல இஸ்ரேல் ஈரான் மோதலையும் நிறுத்துவேன். விரைவில் அமைதி திரும்பும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உறுதி. இஸ்ரேல் ஈரான் சண்டையால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு. இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயரும் அபாயம். அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்த 80 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டன. குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உட்பட 30க்கும் மேற்பட்டோரின் உடல்கள் ஒப்படைப்பு. லண்டனில் இருந்து சென்னை புறப்பட்ட விமானம் 9000 அடி உயரத்தில் பறந்தபோது கோளாறு ஏற்பட்டதால் தரையிறக்கம். அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான அதே ரக விமானம் என்பதால் பரபரப்பு. புனே அருகே ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட இரும்பு பாலம். தண்ணீரில் மூழ்கி 4 பேர் உயிரிழப்பு. நீலகிரி மாவட்டத்தில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. டெல்டா பாசனத்திற்கு கல்லணையில் தண்ணீர் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தஞ்சையில் ரோட் ஷோ சென்று கருணாநிதி சிலையை திறந்து வைத்த முதலமைச்சர். தன் மீது ஏதாவது கோபம் இருந்தால் மன்னித்து விடுங்கள் என ராமதாசிடம் கோரிய அன்புமணி. வருத்தப்பட வேண்டாம் என்றும் வேண்டுகோள். ஐயா அவர்கள் என் மீது ஏதாவது கோபம் இருந்தால் ஐயா அவர்களே தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். தந்தையிடம் மன்னிப்பு கேட்பது ஒரு பெரியதல்ல. ஐயா அவர்களே வருத்தப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், கோபப்படாதீர்கள். திமுக ஆட்சி முடிவதற்கான கவுண்டவுன் தொடங்கிவிட்டதாக அன்புமணி பேச்சு. 2026 அமையும் கூட்டணி ஆட்சியில் பாமக அங்கம் வகிக்கும் என உறுதி. வருகின்ற ஆட்சி 2026 தமிழ்நாட்டிலே பாட்டாளி மக்களுக்கு அங்கமாக இருக்கின்ற கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும். திருச்செந்தூர் அருகே காவல்துறையின் தடையை மீறி பனைமரம் ஏறி சீமான் போராட்டம். இரத்த காயங்களுடன் மேடையில் உரையாற்றினார். சென்னை ஐஐடியில் சேரவுள்ள பழங்குடியின மாணவிக்கு 2 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கிய தவேக தலைவர் விஜய். மேடையில் கலகலப்பாக நடந்து கொண்ட விஜய். மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் மத நல்லிணக்கம் காப்பாற்றப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். இந்து முன்னணி தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு.
கொடைக்கானல் குணா குகை அருகே சுற்றுலா பயணியிடம் இருந்து 500 ரூபாய் நோட்டுக்கட்டை பறித்து சென்ற குரங்கு. மரக்கிளையில் அமர்ந்து ஒவ்வொரு நோட்டாக கீழே வீசியதால் பரபரப்பு. ஆள் கடத்தல் வழக்கில் முன்பிணை கோரிய எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தியின் மனு உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. அண்டை மாநிலங்களுக்கு தப்பிச் செல்வதை தடுக்க தீவிர வாகன சோதனை. சைப்ரஸ் நாட்டுக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. இந்தியா ஐரோப்பா தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் இந்த ஆண்டு இறுதிக்குள் கையெழுத்தாகும் என தொழிலாளர்கள் மாநாட்டில் உரை. வணக்கம், இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60 இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக இஸ்ரேல் ஈரான் மோதல் 4வது நாளாக நீடிக்கும் நிலையில் விரைவில் அமைதி திரும்பும் என அதிபர் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படையின் உளவு பிரிவு தலைவர் கொல்லப்பட்டார். ஈரானின் இடைவிடாத வான் தாக்குதலை இடைமறிக்கும் இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. குறிப்பாக இஸ்ரேலில் இருந்து சுமார் 2300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஈரானின் மசாத் விமான நிலையத்தில் இருந்த விமானம் மீது அந்நாடு தாக்குதல் நடத்தியது. இதனை கண்டு அப்பகுதி மக்கள் அலறியடித்து ஓடினர். ஈரான் தலைநகர் தெஹ்ரான் உட்பட நகரின் பல்வேறு பகுதிகளில் பகலிலும் குண்டு சத்தங்கள் ஒலித்தன. இஸ்ரேலின் குண்டு மழையால் பல கட்டடங்கள் உருக்குலைந்து காணப்பட்டன. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படையின் உளவு பிரிவு தலைவர் முகமது காசமி கொல்லப்பட்டார். மேலும் துணைத் தலைவர் ஹாசன் மற்றும் தளபதி மோஹ்சனும் உயிரிழந்தனர். ஈரானில் கடந்த 3 நாட்களில் மட்டும் 224 பேர் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் 900 பேர் படுகாயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு கவசமான அயன்டோமை தாண்டி ஈரான் நடத்திய தாக்குதல்களில் இஸ்ரேலின் பல நகரங்கள் கடுமையாக சேதமடைந்தன. இஸ்ரேலின் ஆபரேஷன் ரைசிங் லைனுக்கு எதிராக ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 என்ற பெயரில் ஈரான் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதில் இஸ்ரேலின் அவசரகால சேவை மையமான மேகன் டேவிட் அடோம் தலைநகர் டெல் அவிவ் அருகே உள்ள பேடேம் நகரில் ஈரான் குண்டுமழை பொழிந்தது. இதில் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்த 2 குழந்தைகள் உட்பட 7 பேர் உயிரிழந்தனர். தாக்குதல் நடைபெற்ற இடத்தை பார்வையிட்ட இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு இதற்கு ஈரான் மிகப்பெரிய விலையை கொடுக்க நேரிடும் என்று எச்சரித்தார். இதனிடையே இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ், ஜெருசலேம் ஆகிய இடங்களில் நேற்று பகல் பொழுதிலேயே சைரன்கள் ஒலித்த வண்ணம் இருந்தன. ஈரான் நடத்திய தாக்குதல்களில் இதுவரை 15 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 380க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் இஸ்ரேல் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது.